ராஜா, இப்போ 23 வேட்பாளர்கள், அது தெரிந்த முகங்கள் பெரும்பாலும் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்த கட்ட பட்டியல் எப்போ வரும்னு எதிர்பார்க்கலாம்? அதிமுகவினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல், இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். 23 வேட்பாளர்கள் அடங்கிய அந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்துமே தெரிந்த, ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல எல்லாமே தெரிந்த முகங்கள் தான். இதில் அனைத்து பேருமே இதுல திரு ராஜன் செல்லப்பாவை தவிர 23 பேரில் 22, அதாவது திரு ராஜன் செல்லப்பா, திரு தாமரை ராஜேந்திரன் அரியலூர், அவர் கொறடா, இவங்க 2 பேர், ராஜன் செல்லப்பா, தாமரை ராஜேந்திரன், இவர்கள் 2 பேரை தவிர அனைவருமே முன்னாள் அமைச்சர்கள் தான் தற்பொழுது இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அதில் ராஜன் செல்லப்பா கூட ஏற்கனவே அவர் எம்பியாக இருந்தவர், கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவர், அவரும் அறிந்தவர் தான். அதே போல கொறடாக இருந்தவர் தாமரை ராஜேந்திரன். இந்த 2 பேரை தவிர்த்து மீதி 21 பேரும் முன்னாள் அமைச்சர்கள். அதே போல ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது ஒரு சிறு திருத்தம். அதில் திரு ராஜேந்திர பாலாஜியும் சி.வி. சண்முகம் இருவர் தான் தொகுதி மாறி அவர்கள் போட்டியிடுகின்றனர். ஏனென்றால் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஏற்கனவே போலூர் தொகுதியில் நின்றார். 2016 அவர் வேட்பாளராக நின்றார். ஆகையால் அந்த 2 பேர் தான் தற்பொழுது இந்த 23 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலில் 2 பேர் தொகுதி மாறி நிற்கிறார். திரு சி.வி. சண்முகம் விழுப்புரத்திலிருந்து மயிலம் செல்கிறார். அதே போல திரு ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையத்திலிருந்து பழையபடி சிவகாசி தொகுதிக்கே வருகிறார். 2011 நின்ன சிவகாசிக்கு மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த 2 மாறுதல் தான் ஏற்பட்டுள்ளது. அதில் 21 பேர் முன்னாள் அமைச்சர்கள், 2 பேர் முன்னாள் அமைச்சர்கள் இல்லை. இப்படி இந்த எல்லாமே இந்த விஐபி பட்டியலா தான் இந்த 23 தொகுதிக்கான பட்டியல் பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது இன்று மாலைக்குள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு பகுதி வாரியாக தான் முதலில் கடந்த காலங்களில் அதிமுகவினுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் அந்த செயல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் பொழுது எப்படி என்றால், முதலில் கூட்டணி கட்சிகளை விட்டுவிட்டு குறைந்தபட்சம் அவர்கள் போட்டியிடக்கூடிய, அவர்கள் அந்த 150க்கு மேல் உள்ள 160 பேர் கொண்ட பட்டியல் எல்லாம் முதலில் வெளியிட்டு விடுவார்கள். அதன் பிறகுதான் இந்த அதை வைத்து நாம் புரிந்து கொள்ளும் கூட்டணி கட்சிகளுக்கான வேட்பாளர் மீதமுள்ள தொகுதிகள் தான் கூட்டணி கட்சிகளுக்காக கொடுக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு சில மாற்றங்கள் கூட அதில் இருக்கும். இதுதான் கடந்த கால தேர்தல் அதிமுகவினுடைய அந்த வேட்பாளர் பட்டியலுடைய அந்த வெளியீடுடைய சாராம்சங்கள். ஆனால் இந்த முறை முதல் கட்டமாக 23 பேர் உள்ள அந்த பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு விட்டார். அதற்கு அடுத்த கட்டமாக ஏற்கனவே பாஜகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு விட்டது. மீண்டும் இப்ப நேற்று திரு ஜி.கே. வாசனுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர் பாரதிய ஜனதாவினுடைய தாமரை சின்னத்தை தான் போட்டியிடுவார் என்று தெரிவித்து விட்டு சென்று விட்டார். அதே போல திரு மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியனுக்கு அவருக்கு பொது தொகுதி ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதிமுகவின் சார்பாக. ஆகையால் மற்ற வேட்பாளர்கள் பட்டியல் என்பது இந்த கூட்டணி கட்சிகள் என்பது அவர்களுக்கு அந்த இடங்கள்லாம் போக தான் நிதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அநேகமாக இன்று மாலைக்குள் ஒரு பட்டியல் வெளியிடலாம். அதன் பிறகு நாளை, அதாவது 28ஆம் தேதி அடுத்த பட்டியல் வெளியிடலாம் என தற்பொழுது அதிமுகவினுடைய தலைமையில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. முதல் கட்டமாக இப்ப தற்பொழுது இந்த 23 பட்டியல் வேட்பாளர் அடங்கிய அந்த பட்டியலை அதிமுக தலைமை தற்போது வெளியிட்டுள்ளது. அசோகா, பின்வரும் இன்னும் ஓரிரு தினங்களில் நாளை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாளை மறுநாள் வருவதற்கான வாய்ப்புகள் 27ஆம் தேதி மாலை அல்லது 28ஆம் தேதி அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அதே போல் முக்கியமாக ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் என்றால், கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் திரு மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவியை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் அதிமுகவில் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் நேற்று அவர் திரு எடப்பாடி பழனிசாமியை நேற்று அவருடைய இல்லத்தில் சந்தித்து தம்முடைய ஆதரவை தெரிவித்தார். கூட்டணியில் இடம்பெறுவது தொடர்பாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அவர் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இது ஒரு தற்போது அதிமுகவினுடைய வட்டாரங்களில் நாம் பேசும்போது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக உள்ளது. அசோகா, 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.